சிம்மம் கள்ளத்தொடர்பு வரமா சாபம். எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சிம்மராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி ராகுவோட திருவிளையாடல் இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே சொன்னீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நிறைய ராசிக்காரங்க நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் அதை பற்றி சொல்லிடுங்க. சிம்மம் காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபர் வந்து சூரியனுங்க. சூரியனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூரியனாலே ஒளி தான், சூரியன் பிரகாசம் தான் சூரியன். ஸோ இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு 7ல் வந்து ராகு இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடியாவது இந்த ராகுக்கு வந்து ஒரு குருவோட பார்வை இருந்துச்சு. இந்த ராகுவை வந்து குரு வந்து ஒரு களவில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார், கைட் பண்ணார். கண்ட்ரோல்னு நம்ம சொல்ல முடியாது, கைட் பண்ணுறாரு. கண்ணா இது பண்ணாத, அது பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து குருவோட பார்வையுமே வந்து சுத்தமாக கிடையாது இந்த டைம் பீரியட்லேருந்து. ஓகேங்களா, இந்த ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சிம்மராசிக்காரங்க தவறான விஷயத்துல ஈடுபட்டு பேர் கெட்டு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு அவ்வளோ தூரம் நீங்க போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படுது. அதை நீங்க வந்து மைண்ட்ல நீங்க கேர்ஃபுல்லா நீங்க வந்து வச்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு செல்போனை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கும், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள போயிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே போய் அதில் போய் மூழ்கிடுவீங்க. அதுல இருந்து வெளியவே வர மாட்டீங்க. பாத்ரூமில் போகும்போது தயவு செஞ்சு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் அங்கே போய் மாட்டிப்பீங்க. அதுவும் தவறான உறவுகளாலும் தவறான மனிதர்களாலையும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்கள் மாட்டி முழிப்பீங்க. ஏன்னா ராகுக்கு எந்த ஒரு நல்ல கிரகத்தோட தொடர்பும் இல்லை. ராகு தன்னுடைய ஆசையை மட்டுமே நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகமான ஒரு கிரகம். அப்போது 7ஆம் இடம் அப்படின்றது சமுதாயங்க. 7ஆம் இடம்ன்றது எதிர்ப்பாளினம். ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா 7ஆம் இடம் என்பது பெண், ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா 7ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஆண். அப்போ பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எதிர்பாலினத்திலான மட்டும்தான் அசிங்கம் அவமானம் பேர் கெட்டு போகும். இந்த டைம் பீரியட்ல யாரையுமே நம்பாதீங்க. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்றேன். உங்க பிள்ளைகளை கூட நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்ன்னு கூட வேண்டாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவசரமே படாதீங்க. சரி, கரியர் வரும்போது எப்படி இருக்க போகுது? நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு கரியர்ல எந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த ஜூன் மாதத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடத்தோட அதிபன் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். அதுவும் ஒரு வித சிக்கல் தான். பின்னாடி இருந்து யார் நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்கன்னு சுத்தமா தெரியாது, யார் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னு சுத்தமா தெரியாது. யார் யாரோ நம்ம கிட்ட பேசுவாங்க, யார் யாரோ நமக்கு வருவாங்க. இவன் கேட்டா ஃப்ரெண்டுன்னுவான், அவன் கேட்டா அப்படின்வான் இப்படின்வான். எந்த வார்த்தைக்குமே மசியாதீங்க, இறங்காதீங்க. ஏன்னா நமக்கு ராசியில கேது இருக்காருல்ல, கேது என்ன பண்ணுவோம், தனியா விட்டுரும். தனியா நீ கேம் ஆடுமா, எதுக்கு நீ எல்லாரையும் கூட்டு சேர்த்து நீ என்ன பண்ண போற, தனியா கேம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து கேது வந்து விட்டுரும். பட் ராகு அங்கிறது என்ன பண்ணும், தனியா ஏன் நீ போற, நான் தான் உட்காந்துருக்கேன்ல இங்க 7ல், நான் புது ஆளை கூட்டிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி மாய வேலை காட்டும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கரியராக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் மேஜராக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக போட்டோம், எதையுமே வந்து மிகப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், நான் இந்த அளவுக்கு கொண்டு போகிறேன், என் பிஸ்னஸை நான் வந்து பெருசாக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் போட போகிறேன், 20 லட்சம் போட போகிறேன். இந்த மிகப்படுத்துறது பேசுறது எதுவுமே கேதுக்கு பிடிக்காது. ஆனால் ராகுக்கு எல்லாமே பிடிக்கும். பிரம்மாண்டப்படுத்து, பிரம்மாண்டமாக பேசுனா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ராகு பண்ணும். பட் கேது, நீ யாரா வேணா இருந்து போப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ ஒரு அமைதியான ஆள் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராகு. ஸோ ராகுவோடைய ஒரு ராகுவோட மயமாக உங்களுக்கு அந்த ஆப்போசிட் எனர்ஜி இருந்தாலும் கேதுவோட மயமாக நீங்கள் தனிமையாக, ஏன்னா நீங்கள் என்ன ஒன்றும் இல்லைங்க, போன வருஷம் மே மாதத்துலேருந்து நீங்கள் நிறைய தனிமையாக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் கேது என்ன பண்ணியிருக்கோம், அத்தனை பேர் இருந்தாலும் அத்தனையும் உனக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, நீ தனியால் தான்
அப்படின்ற மாதிரி அந்த இன்ட்யூஷனை பின்னாடி கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு மாதம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான மாதம் இது இல்லை. மேரேஜு, ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில்? கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லை எங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் தானா, இல்லை கல்யாணமே நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சிம்மராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க, கோச்சாரம் இப்படி இருக்கு நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒரு சில விஷயங்கள் இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட் அதையும் தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகநிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இதே ராசிக்கு 7ஆம் வீட்டில் வேறு சில கிரகங்களும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராகு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு சில கிரகங்கள் இருக்கலாம், உங்களுக்கு வேறு சில தசாபுக்திகள் போயிட்டு இருக்கலாம், அதன் மூலிமா ஒரு சில தாக்கங்களும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி தாக்கங்கள் போயிட்டுருக்கு, யார் யாரோட இணைகிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். சும்மா இந்த ராசி பலனை பார்த்துட்டு இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நான் சொல்கிறேன், இந்த பலன் கண்டிப்பான முறையில் ஒரு 50 to 60% இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 35 வயசில் இருந்து ஒரு 55 வயசில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இது மேட்ச் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அட் எண்ட் ஆஃப் த டே சிம்மராசி நேர்கள் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் நல்லா இருந்தீங்க 4 பேர் அப்படின்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? நல்லா இருக்குமா எங்களுக்கு? ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அஷ்டம சனிலே எங்கள் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது மேடம், ஒரே மந்தத்தன்மையில தான் இருக்குது. புக் எடுத்து வைக்குது, அப்படியே படுத்து தூங்கிடுது, திரும்பி புக் எடுத்து வைக்குது, யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ படிக்கிற பசங்களுக்கு எப்படி தான் இருக்கும் இந்த மாதம்? நம்ம பார்த்தோம்னா இந்த மாதத்தில் எது நடந்தோ இல்லையோ குருவோட பார்வை வந்து சனி மேலே விழுறதுனால ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல், சனியை வந்து ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார் குரு. மொத்தமாக நீ ஆடாதப்பா, நான் வந்துட்டேன், நான் 12ஆம் இடத்துல இருக்கேன், இனி நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அப்படி இரு, ஓரமாக இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து மேலேருந்து வருது சனிக்கு. ஸோ சனியை வந்து அதை கரெக்டாக வந்து பார்ப்பார். ஓகே, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் வந்துட்டாரு, இனி அவர் பார்த்துக்கட்டும். ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி இருக்கார், அதை நம்ம பார்த்தே ஆகணும். வேற யாரும் சனி வந்து இல்லை, மேஷத்தில் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் இல்லை. ஸோ குருவோட வீட்டில் சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவானை குரு பார்க்கறது அப்படின்றது கோடி நன்மை தான். நிறைய விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? குரு அருள் இல்லையெனில் திரு அருள் இல்லை அப்படின்வாங்க. இந்த டைமில் குருவோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. எந்தெந்த விஷயத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நல்லதே நடக்கும். சிம்மராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்லதே நடக்கும். குருவோட பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு இல்லை. கடகராசி இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், இல்லை மேடம் எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், ஏன்னா கிளாரிஃபிகேஷன் இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.